ஒரு நாளைக்கு தண்ணீர் எவ்வளவு அருந்த வேண்டும்? ஏன்? ஒரு நாளைக்கு 8 முதல் 10 டம்ளர் நீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஒருவரின் உடல் ஆரோக்கியம், வியர்வையின் அளவு, வெயில் காலமா மழைக்காலமா, வேலை பார்க்கும் இட சூழ்நிலை, எந்த பகுதியில் வசிக்கின்றோம் போன்றவற்றை பொறுத்து மாறுபடும். நம் உடலுக்கு தண்ணீரின் முக்கிய தேவைகள். நம் உடலில் தினமும் உண்டாகும் கழிவுகளை சிறுநீர், வியர்வை மூலம் நீக்க, இரத்த ஓட்டம் சீராக இருக்க, சிறுநீர் குழாய்களை கழுவிவிட்டு அவற்றில் கிருமிகள், கசடுகள், கற்களின் முன்னோடியான படிகங்கள் சேராமல் இருக்க தண்ணீர் மிகவும் அவசியம். அதிக அளவு தண்ணீர் குடிப்பதனால் ஏற்படும் விளைவுகள். உடலின் தேவைக்கு மேல் தண்ணீர் குடித்தால் இரத்தத்தில் உள்ள உப்பின் அளவு சோடியம் நீர்த்துப் போகும். அதனால் மூளையில் வீக்கம் ஏற்படும். உடலில் உள்ள சோடியமும் இதர உப்புகளும் நீர்த்துவிடும். சரியான அளவில் தண்ணீர் குடிப்பவர்களின் சிறுநீர் வைக்கோல் நிறத்தில், அதாவது லேசான மஞ்சளில் இருக்கும். அது ஆரோக்கியத்தின் அடையாளம். அதுவே நிறமற்று பளிங்கு போல் மாறினால் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் சேர்ந்து விட்டதற்கான அறிகுறி. தேவைக்கு மேல் உடலில் நீர்ச்சத்து தேங்கிவிட்டால் சில அறிகுறிகளை அவரவர் உடலே வெளிப்படுத்தும். குமட்டல், வாந்தி, தலைவலி, மனக்குழப்பம், செய்ய நினைப்பதற்கும் செய்வதற்கும் தொடர்பில்லாமல் போவது போன்றவை. இதற்கு சிகிச்சை செய்யாமல் விட்டுவிட்டால் தசைகள் வலுவிழக்கும், தசைப்பிடிப்பு, இழுப்பு, வலிப்பு, சுயநினைவிழத்தல், கோமா நிலையை அடைதல் ஆகியவற்றுக்கு இட்டுச் செல்லும். நீர்ச்சத்து குறைவால் பாதிக்கப்படுவதைப் போல அளவுக்கு அதிகமான நீர்ச்சத்தாலும் உடல் பாதிப்படைவது உண்மைதான். அவரவர் உடலுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை என்பதை அனுபவம் வாயிலாக நிர்ணயித்துக் கொள்வது நல்லது. 15 கிலோ உடல் எடைக்கு 1 லிட்டர் தண்ணீர் என்ற கணக்கில் அவரவர் எடையை பொறுத்து தண்ணீர் அருந்த வேண்டும். தேவைப்படும் தண்ணீரை முழுதாக தண்ணீராகவே அருந்தாமல் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் போன்ற திரவங்களாக அருந்தலாம். கோடையில் வெப்பம் அதிகரிக்கும் போது உடலில் நீர்ச்சத்து குறைந்து இயல்பாகவே தாகம் எடுத்து தண்ணீர் குடிப்போம். அப்படி குடிக்கும் தண்ணீர் அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கொள்வோம். நன்றி.